நேற்று நடந்த பஞ்சாப் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ்க்கான குவாலிஃபயர் 2ல பஞ்சாப் அபார வெற்றி பெற்று ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. மழையின் காரணமாக இந்த மேட்ச் 1 மணி நேரத்துக்கு மேலே தாமதமாக தான் தொடங்குச்சு. இதில் டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் அணி முதல்ல பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. மும்பையோட ஓப்பனர் ரோஹித் சர்மா 8 ரன்களுக்கு ஆட்டம் இழக்க அடுத்து திலக் வர்மா பேரிஸ்டோ பார்ட்னர்ஷிப்பில் ரன் குவிய ஆரம்பிச்சது. 38 ரன்னுக்கு பேரிஸ்டோ அவுட் ஆக அடுத்து சூரியகுமார் யாதவ் 44 ரன்களும் ஹர்திக் பாண்டியா 15 ரன்களும் எடுத்து அவுட் ஆக கடைசியாக வந்த நமன்தீர் 18 பந்துகளில் 37 ரன் அடித்து அதிரடி காட்டினார். 20 ஓவர் முடிவில் மும்பை 6 விக்கெட் இழப்புக்கு 203 ரன் எடுத்திருந்தாங்க. 204 டார்கெட்னு கிளம்பிறங்கின பஞ்சாப் கிங்ஸோட ஓப்பனர்ஸ் பிரயன்ஸ் ஆர்யா மற்றும் பிரப்சிம்ரன் சிங் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்து பெவிலியன் திரும்பினாங்க. அடுத்து ஜோஷ் இங்கிலீஷ் 21 பந்துகளில் 38 ரன் எடுத்து மேட்சோட மொமெண்டமாக மாற்றினார். அவருக்கப்புறம் வந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் வதேரா பார்ட்னர்ஷிப் பஞ்சாபோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதுலேயும் ஸ்ரேயஸ் ஐயர் நிதானமாக ஆடி பஞ்சாப் கிங்ஸோட சூப்பர் ஹீரோவாக இருந்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு. கடைசி 2 ஓவருக்கு 23 ரன் தேவைன்னு இருந்தப்போ 19வது ஓவர்லேயே 4 சிக்ஸ் அடிச்சு மேட்சை முடிச்சாரு ஸ்ரேயஸ் ஐயர். போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பேசின ஹர்திக் பாண்டியா ஸ்ரேயஸோட பேட்டிங் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு அவரை கட்டுப்படுத்தாதான் தோல்விக்கான காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து பேசின பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், நான் நல்லா டைம் எடுத்து முதல்ல கிரீஸில் செட் ஆனேன், அதனால தான் என்னால் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ஜெயிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி எல்லாருமே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இன்டென்ட்டோட ஆடணுங்கிறது தான் எங்களோட பிளானாகவும் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. ஆர்சிபி கூட கடைசி மேட்ச் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஃபைனல்ஸ் எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேள்வி கேட்டப்போ, ஒரு மேட்ச் எங்களோட பெர்ஃபார்மன்ஸை முடிவு பண்ணிடாது, அதனால அதை பற்றி நாங்கள் பெருசாக யோசிக்காமல் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபைனல்ஸில் ஆடுவோம்னு ரொம்ப கூலாக சொல்லிட்டு போயிருந்தாரு. இந்த 2 டீமுமே இது வரைக்கும் எந்த ஒரு IPL கப்பும் ஜெயிக்காத நிலையில் நாளைக்கு நடக்க போகிற ஃபைனல்ஸில் யார் முதல் முறையாக கப் அடிப்பான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள்.